Welcome to Slow and Steady Educational YouTube channel. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். 9th ஜூலை 2022 ஷிஃப்ட் 1ல யூஜிசி நெட் கண்டக்ட் பண்ணின எக்ஸாம் பேப்பர் 1ல இருக்கக்கூடிய கம்யூனிகேஷன் யூனிட் அது 5 கொஸ்டின்ஸ் வந்து இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்கலாம். இது வந்து இந்த கம்யூனிகேஷன்கிற இந்த யூனிட்ல இருக்கக்கூடிய பார்ட் 1 வீடியோ PYQ ரிவிஷனில் பார்ட் 1ல இப்போ நம்ம கம்யூனிகேஷன் போர்ஷனை புதுசாக பார்க்குறோம். தென் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். Transforming ideas, thoughts and messages into verbal and non-verbal sign and symbols is known as. அதாவது verbal and non-verbal sign and symbol அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மிங் ஐடியா அண்ட் தாட்ஸ், நம்மளுடைய மெசேஜ், அதாவது ஆப்ஷனில் வந்து சேனலைசேஷன், கண்ட்ரோல்டு கம்யூனிகேஷன், என்கோடிங், டீகோடிங், இந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதுக்கு ஒரு ஸ்லைட் பார்க்கலாம். இந்த ப்ராசஸ் வந்து அதாவது கம்யூனிகேஷன் ப்ராசஸ்னால் பாசிங் த இன்ஃபர்மேஷன் அல்லது எக்ஸ்சேஞ்ச் ஐடியாஸ். அதாவது இந்த ப்ராசஸில் சென்டர், என்கோடிங், இங்கே வந்து மெசேஜ் அண்ட் மீடியா இருக்குது, டீகோடிங் ரிசீவர், அவங்கள்ட்ட இருந்து திரும்ப ரெஸ்பான்ஸ் வருது, அந்த ரெஸ்பான்ஸுக்கு பேர் ஃபீட்பேக். நடுவில் இந்த ஸ்டேஜில் எல்லாத்துலேயுமே நாய்ஸ் இருக்குது. தென் இங்கே பார்த்தீங்கன்னா என்கோடிங்கிறது வந்து சென்டர் அங்கேருந்து போகக்கூடியது, அதாவது ரைட்டிங் அண்ட் ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ்ன்னு சொல்லக்கூடியது. டீகோடிங்கிறது வந்து மெசேஜ் ஃபார்ம் சேனல் அங்கே போன பின்னாடி டீகோட் பண்ணுங்கிறது, அதாவது ரிசீவர் வந்து லிசன் பண்ணுறது, என்ன மெசேஜ் வந்திருக்குங்கிறத ரீட் பண்ணுறது தான் வந்து இந்த டீகோடிங். தென் என்கோடிங்க்கு இங்கே ஃபுல்லாகவே ஒரு எக்ஸ்பிளனேஷன் இருக்குது, அதாவது செலக்ட் வேர்ட்ஸ், சிம்பிள்ஸ், பிக்சர்ஸ், இது மாதிரி இருக்கிறது எல்லாத்தையும் யாருன்னா சென்டர் வந்து செலக்ட் பண்ணுறாரு. ஸோ இந்த ப்ராசஸ் தான் வந்து என்கோடிங் அப்படின்னு சொல்லக்கூடியது. ரிசீவர் வந்து ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கோசரம் என்னெல்லாம் க்ளீனாக ஒரு பிக்சர், சிம்பிள்ஸ், வேர்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து சென்டர் அவங்க வந்து செலக்ட் பண்ணக்கூடியது தான் வந்து என்கோடிங் சொல்கிறது. நம்ம கொஸ்டின்ஸும் அதே தான். டிரான்ஸ்ஃபார்மிங் ஐடியாஸ், அதாவது ரெண்டுடைய ஐடியாஸ், தாட்ஸ், மெசேஜ், இதெல்லாம் வந்து வெர்பல் வேர்ட்ஸாக, நான் வெர்பல் பிக்சர்ஸ், சிம்பிள்ஸ், இப்படி ஏதாவது மாற்றி அந்த டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணக்கூடிய அந்த ப்ராசஸ்க்கு பேர் என்கோடிங். ஸோ இதனுடைய ஆன்சர் வந்து என்கோடிங். தென் கொஸ்டின் நம்பர் 2. Which of the following are effect of oral communications? Fragmented information, personal connect, feedback, objectivity, absence of interpretation. அதாவது எஃபெக்ட் ஆஃப் ஓரல் கம்யூனிகேஷன் பற்றி கேட்டிருக்காங்க. கம்யூனிகேஷன் வந்து ஓரல் அண்ட் ரிட்டன் அப்படின்னு சொல்லி ரெண்டாக இருக்கிறது நமக்கு தெரியும். அப்படி இருக்கக்கூடிய இந்த ஓரல் கம்யூனிகேஷனோட எஃபெக்ட் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறது. ஒரு ஸ்லைட் பார்த்துடலாம். அதாவது நம்ம வாய் மூலமாக இப்போ நான் வந்து கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அதுதான் வாய் மூலமாக சொல்லக்கூடியது வந்து கம்யூனிகேஷன், அது ஓரல் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது ஃபேஸ் டு ஃபேஸ் கான்வர்சேஷன், குரூப் டிஸ்கஷன், டெலிஃபோன் கால்ஸ், பப்ளிக் ஸ்பீக்கிங், இதெல்லாமே வந்து ஓரல் கம்யூனிகேஷனுடைய சேர்ந்தது. அப்படி இருக்கும்போது இதனுடைய அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா இமீடியட்டாக அதுக்கு வந்து ஃபீட்பேக், ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசும்போது ஃபீட்பேக் இமீடியட்டாக வந்துடும். நம்ம இதுக்கு முன்னாடி இருக்க கொஸ்டினில் பார்த்தோம்ல, ரிசீவர்ட்ட போயிட்டு நமக்கு இந்த வரியாக வரும்போது ஃபீட்பேக், இமீடியட் ஃபீட்பேக் வந்து நமக்கு கிடைக்கிறது. பர்சனல் கனெக்ட், ஒருத்தருக்கு ஒருத்தர் பர்சனல் கனெக்ட் இருக்கக்கூடியது. குரூப் கம்யூனிகேஷன்ஸ் இங்கே இருக்குது பாருங்கள், குரூப்பாக பண்ணக்கூடியது. இதன் மூலமாக நமக்கு வந்து டைம் அண்ட் எக்கனாமிக் எல்லாமே வந்து சேவ் ஆகக்கூடியது. இது ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டியான ஒரு கம்யூனிகேஷன் சிஸ்டம் வந்து இருக்கக்கூடியது. ஸோ நம்ம கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எஃபெக்ட் ஆஃப் ஓரல் கம்யூனிகேஷன் என்ன அப்படிங்கும்போது இதனுடைய அட்வான்டேஜஸில் இருக்கக்கூடிய உடனடியாக அதனுடைய அட்வான்டேஜ் ஃபீச்சர்ஸில் இருக்கக்கூடியது தான் ஃபீட்பேக்குங்கிறது, உடனடியாக ஃபீட்பேக். ஸோ நம்ம வந்து ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். தென் பர்சனல் கனெக்டர், பர்சனலாக ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசக்கூடியதாக ஓரல். பிஎன்சி கம்பல்சரி இருக்குது. ஸோ பிஎன்சி இருக்கக்கூடிய ஆப்ஷன் இதுவும் இல்லை, இதுவும் இல்லை, இந்த 2 ஆப்ஷன் தான் இருக்குது. இதில் எதுங்கிறது நம்ம பார்க்கலாம்னா, ஏ ஃப்ராக்மெண்டட் இன்ஃபர்மேஷன் வந்து துண்டு துண்டா ஆக்கியெல்லாம் அப்படியெல்லாம் இருக்கக்கூடியது இருக்குமானா இல்லை. ஸோ இந்த ஏங்கிற ஆப்ஷன் கிடையாது. நம்மளுடைய ஆப்ஷன் நம்பர் 3, அவ்வளோதான். ஆப்ஜெக்டிவிட்டி வந்து ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கணுமா, நம்ம ஓரல் கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கணுமானா அப்படி கிடையாது, நம்ம எப்படி வேணால் வந்து இருக்கலாம். ஆப்சன்ஸ் ஆஃப் இன்டர்பிரேஷன் கட்டாயமாக இருக்கும், ஆப்சன்ஸ் ஆகிருக்குமானா கிடையாது. ஸோ இதனுடைய ஆன்சர் வந்து ஆப்ஷன் நம்பர் 3. தென் கொஸ்டின் நம்பர் 3, இது ஒரு ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸு. Psychological obstacles in communication can be when the receiver fails to refer language to reality and experience. Stereotypes held by one also contribute to the failure of the language to reflect a social reality. ஸோ இதுக்கு சைக்காலஜிக்கல் அப்டக்கிள்ஸ்னால் என்ன, தென் வந்து ஸ்டீரியோடைப் வந்து இந்த சைக்காலஜிக்கல் அப்டக்கிள்ஸில் வந்து என்ன மாதிரி பரிசை கொடுக்குதுங்கிறத ஒரு ஸ்லைட் பார்த்தாலும். அதாவது சைக்காலஜிக்கல் அப்டக்கிள்ஸுங்கிறது வந்து நம்மளுடைய டைரக்டாக இருக்கக்கூடிய இன்டர்னல் ப்ராப்ளம்ஸ், அதாவது லேக் ஆஃப் அட்டென்ஷன், கவனிக்காமல் விட்டுறது, புவர் ரிட்டன்ஷன்ஸ், டிஸ்ட்ரெஸ்டாக இருக்குது, எமோஷன், ப்ரீமெச்சூர் எவல்யூஷன்ஸ், இந்த மாதிரி சொல்லக்கூடிய மற்றதும் வந்து சைக்காலஜிக்கல் அப்டக்கிள்ஸ்ன்னு சொல்லி சொல்கிறோம். தென் வந்து ஸ்டீரியோடைப் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ஜென்ரலாக ஒருத்தவங்களை வந்து அவங்களுடைய குரூப் வச்சு ஜென்ரலைசேஸ் பண்ணக்கூடியது. அதாவது இது மேக்ஸிமம் வந்து
கிளாஸ் கேட்டகரி அந்த மாதிரி அவங்கள வந்து நம்ம ஜென்ரலாக கேட்டகரி பண்ணி ஸ்டீரியோடைப் பண்ணி வச்சுருப்போம். இது வந்து நியூவாக பார்க்கும்போது ஒருத்தவங்களை நியூவாக மீட் பண்ணும்போது தான் வந்து இவங்க இந்த கேட்டகரியில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளாவே வந்து ஒரு அசம்ஷன் பண்ணி வச்சுக்குவோம். அதுதான் வந்து இந்த ஸ்டீரியோடைப். அதாவது செக்ஸ், ரேஸ் ஆர் ஏஜ். இப்போ வயசானவங்களை பார்த்தாங்கன்னா அவங்க ரொம்ப பழமையாக இருக்கக்கூடியவங்க, பழசாக பேசக்கூடியவங்க, கதை பேசக்கூடியவங்க அப்படின்னு சொல்லக்கூடியது. கிராமத்து மக்களை பார்த்தா இவங்க வந்து அன்எஜுகேட்டட் அப்படி இப்படின்னு நினைக்கக்கூடியது. இந்த மாதிரியெல்லாம் வந்து ஸ்டீரியோடைப் நமக்கு நம்மளே வந்து தப்பாக ஒரு ஸ்டீரியோடைப் பண்ணி வச்சுக்கிறோம். அதெல்லாம் வந்து சைக்காலஜிக்கல் பெரியஸ் அதற்குள்ளே வந்து வரக்கூடியது. ஸோ நம்ம கொஸ்டின்ஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, obstacles communication can be seen when receiver fails to refer language to reality and experience. ஸோ இது வந்து ரைட். நம்மளுடைய அதனுடைய மீனிங்கே வந்து அதுதான். சம் இன்டர்னல் ப்ராப்ளம் ஆஃப் destination or the receiver. அவங்களுடையது receive the message clarity but due to some reason fails to understand and react failure. என்ன ரீசன்ஸ் தான் இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த ரீசன்ஸ்னால அவங்க ஃபெயில் ஆகுறாங்க. ஸோ நம்மளுடைய ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் ரைட். Receiver fails to refer language to reality and experience. Stereotype hold by one also contribute to the failure of language to reflect a social reality. அதுவும் வந்து contribute பண்ணக்கூடியதா இருக்குது. ஸோ இதுவும் ரைட். Both statement 1 and 2 are right. Then question number 4. அதாவது ஐடென்டிஃபை த கரெக்ட் சீக்வன்ஸ் ஆஃப் த எலமெண்ட் ஆஃப் த கம்யூனிகேஷன் செட் பை அரிஸ்டால். அரிஸ்டாலுடைய கம்யூனிகேஷன் செட் மாடல்னு சொல்லக்கூடிய அதில் இருக்கக்கூடிய கம்யூனிகேஷன் செட்டை வந்து சீக்வன்ஸை வந்து அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாடல்லாம் என்னன்னு சொல்லி பார்த்துடலாம். கம்யூனிகேஷன் மாடல் என்னென்னா, அரிஸ்டால் வந்து 300 பிசியில் இருக்கக்கூடியதாக இருந்தார். அவர் ஒரு பிலாசபர். தென் இவருடைய மாடல் எப்படின்னா, ஸ்பீக்கர், ஸ்பீச், அகேஷன், ஆடியன்ஸ், எஃபெக்ட் இந்த மாதிரி சீக்வன்ஸில் இருக்கக்கூடியதாக இருக்கும். அதாவது அவருடைய இதை வச்சு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்கன்னா, என்னென்னா இதனுடைய அலெக்சாண்டர் கேவ் த பிரேவ் ஸ்பீச். அவங்களுடைய சோல்ஜருக்கு வந்து ஸ்பீச் கொடுக்குறாரு எங்கன்னா பார்பில். அப்போ டிஃபெக்ட் பர்ஷியன் எம்பையர் அவங்களை வந்து டிஃபெக்ட் பண்ணுறதுக்கோசரம் அவர் வந்து ஸ்பீச் கொடுக்குறாரு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஸ்பீக்கர் அலெக்சாண்டரா இருக்காரு. ஸ்பீச் என்னென்னா அபவுட் ஹிஸ் இன்வெஷன் ஸ்பீச் இருக்குதா. தென் அகேஷன் அவர் வந்து எங்கே இருக்கார், இப்போ வார்ஃபீல்டில் இருக்கார். அதுதான் அதனுடைய அகேஷன். யாருக்கு ஆடியன்ஸ் யார், சோல்ஜர்ஸ். அதனுடைய எஃபெக்ட் என்னென்னா டிஃபெக்ட் பர்ஷியா அப்படிங்கிறது தான். பாரசீகர்கள் வெற்றி பெறணும்னு சொல்லி அவர் கொடுத்த அந்த ஸ்பீச் இருக்குல்ல, அதில் இருக்கக்கூடிய அந்த மாடல் என்ன, அதுதான் வந்து அவருடைய லைன். ஸோ நம்ம கொஸ்டின் இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு பார்த்துட்டோம். ஸ்பீக்கர் மீன்ஸ் பி ஆப்ஷன் பி. ஸ்பீச் அவர் கொடுக்குறாரு, ரெண்டாவது ஸ்பீச் பண்ணுறாரு. ஸ்பீக்கர் அலெக்சாண்டர் ஸ்பீச் பண்ணுறாரு. எந்த இடத்துல ஆடியோ அகேஷன் வந்து டி, பிஏடி. ஸோ ஆப்ஷன் நம்பர் 4 இங்கேயே வந்துருச்சு. பிஏடி. சி என்னது ஆடியன்ஸ் வந்து அவங்களுடைய சோல்ஜர்ஸ். எஃபெக்ட் என்னது, அது அவங்கள பாரசீகர்களை வெற்றி பெறணும்னு சொல்லி அவர் வந்து அது கொடுக்குறாரு. ஸோ அவருடைய சீக்வன்ஸ் இது வந்து மாடல் ஆஃப் கம்யூனிகேஷன் சொல்லக்கூடிய ஒன் ஆஃப் த மாடல். தென் 5th கொஸ்டின். இது வந்து கம்யூனிகேஷன் எஃபெக்ட் அண்ட் சோர்ஸ் ஆஃப் சர்வீஸுங்கிற மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. எஃபெக்டில் வந்து இன்ஸ்ட்ருமெண்டல், ப்ரெஸ்டிஜ், ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட், அத்தட்டிக் இதை கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் சோர்ஸ் ஆஃப் சர்வீஸ். ஸோ இதுக்கு ஒரு ஸ்லைட் பார்த்துடலாம். அதாவது கம்யூனிகேஷன் எஃபெக்ட்னு சொல்லக்கூடியது ஆடியன்ஸுடைய ரெஸ்பான்ஸ். அதாவது மேகசின்ஸ், புக்ஸ், நியூஸ் பேப்பர் இதெல்லாம் பார்த்தோன்னா ஆடியன்ஸுடைய ரெஸ்பான்ஸ். அது வந்து கேட்டகரிஸாக வந்து அது வந்து பிரிஞ்சிருக்கு. அதில் இன்ஸ்ட்ருமெண்ட் எஃபெக்ட்னு சொல்லக்கூடியது வந்து இன்டெண்டட் மீனிங் அக்யூரசி, அதாவது டிரான்ஸ்மிட் பண்ணணும். என்னென்னா அதனுடைய இன்டெண்டட் மீனிங்கை வந்து அக்யூரேட்டி அண்ட் எஃபெக்டிவ்லியாக கரெக்டாக வந்து பண்ணணும். இது வந்து மீன்ஸ் அண்ட் எண்ட் கடைசி ப்ராசஸாக இருக்கக்கூடியது. அதாவது நியூஸ் பேப்பர், ஆர்டிகல்ஸ், ரிப்போர்ட்ஸ், மேனுவல்ஸ் இந்த மாதிரி இருக்கக்கூடியதெல்லாம் வந்து ஃபோக்கஸ் ஆஃப் எக்ஸ்பிளிசிட் வெளிப்படையாக சொல்லக்கூடியதா. ப்ரைமரி ஃபோக்கஸ் அதனுடையது வந்து எக்ஸ்பிளிசிட்டாக இருக்கும். அப்படி இருக்கக்கூடியதான் இன்ஸ்ட்ருமெண்ட் எஃபெக்ட். இந்த புக்ஸ், மேக்சின் இதனுடைய இன்ஸ்ட்ருமெண்ட் எஃபெக்ட் என்னென்னா இதுதான். அது வந்து நியூஸ் பேப்பர், ஆர்டிகல்ஸ் அப்படிலாம் இருக்கக்கூடியது. ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் எஃபெக்ட் அப்படின்னு சொன்னால் இன்ஃபர்மேஷன் தட் ப்ரொவைடு காக்னிட்டிவ் சப்போர்ட் ஃபார் ப்ரீ எஸ்டிடியூட் ஆட்டிடியூட்ஸ் அண்ட் பிலீஃப்ஸ். அவங்களுடைய முன்னமே அவங்க வந்து வைத்திருக்கக்கூடிய அந்த ஆட்டிடியூட் அண்ட் பிலீஃப்ஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணக்கூடியதாக இருக்கக்கூடிய அந்த இன்ஃபர்மேஷன் வந்து காக்னிட்டிவ் இன்ஃபர்மேஷன் வந்து தொடர்பான அந்த கம்யூனிகேஷன் தான் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட். அதாவது ஸ்பீச், பப்ளிக் ஸ்பீச் அண்ட் அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் வந்து இந்த மாதிரி கம்யூனிகேஷன் வந்து பண்ணப்படுது. எஃபெக்ட் இருக்குது. தென் அத்தட்டிக் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அத்தட்டிக் எஃபெக்ட்னா ஆர்டிஸ்டிக் எலமெண்ட் ஆர் எக்ஸ்பிரஷன்ஸா, அதாவது போயம், மியூசிக், ஆர்ட், பெயிண்டிங் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆர்டிஸ்டிக் எலமெண்ட்ஸ் அண்டு அது தொடர்பான கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட எஃபெக்ட் தான் வந்து அத்தட்டிக் எஃபெக்ட்னு சொல்லக்கூடியது. தென் ப்ரெஸ்டீஜ் எஃபெக்ட்னா கம்யூனிகேஷன் ஆன் எமோஷன், அதாவது சென்டிமெண்டல் நாவல் புக்ஸ் இருக்கு பாருங்க, அந்த மாதிரி இருக்கக்கூடியது. பயோகிராபிஸ், இப்போ காந்திஜி அவங்கெல்லாம் இருக்காங்களா, அவங்களுடைய சத்திய சோதனை புக்ஸ், அந்த பயோகிராபிஸ். தென் டைரி, நேருஜி டைரி எழுதியிருப்பார். அப்போ அவங்களுடைய மெமரிஸ் இதெல்லாம் எப்படி இருக்குன்னா எமோஷனல் ரெஸ்பான்சிவ். இது வந்து எஸ்ட்ரீம் சோசியல் வேல்யூ இந்த மெசேஜ் வந்து கொண்டு செல்லக்கூடியதாக இருக்கக்கூடியதாக இருக்கும் ப்ரெஸ்டீஜ் எஃபெக்ட்ங்கிறது. ஸோ நம்ம இந்த கொஸ்டின் பார்த்தோம்னா இன்ஸ்ட்ருமெண்டலே ஃபேக்சுவல் ரிப்போர்ட்ஸ், அது ஒரு ரிப்போர்ட் எண்ட் ரிப்போர்ட்டை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. ஸோ ஆப்ஷன் நம்பர் 4 ஏக்கு 4ங்கும் போது ஆப்ஷன் 3ல் இருக்குது. ப்ரெஸ்டீஜ் சென்டிமெண்டல் ஃபிக்ஷன். சிக்கு வந்து 3.
சாரி பிக்கு வந்து 3, அதுவும் இங்கே இருக்குது. ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டுங்கிறது ரேஞ்ச் ஆஃப் ஸ்பெஷல் ரெக்வெஸ்ட். அத்தட்டிக் வந்து ஆத்தர் அப்சர்வேஷன், அதாவது அந்த போயம் இந்த மாதிரி எல்லாம் இருக்கிற அழகு சம்மந்தப்பட்ட மாதிரி அந்த போயத்திலாம் சொல்லக்கூடியதாக இருக்கக்கூடியதெல்லாம் வந்து டி, ஆப்ஷன் நம்பர் 1. ஸோ நம்மளுடைய ஆப்ஷன் நம்பர் 3ங்கிறது இந்த மேட்சுக்கு கரெக்டான ஆன்சர். தென் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.